மீட் பண்ணலான்னு போயிட்டுருக்கேன். இப்போ ஆனால் வண்டி எடுத்தாச்சு. வண்டி இப்போ போயிட்டுருக்கு. காலையில் மணி 6 மணி ஆச்சுங்க. ஆனால் வெயில் சுத்தமாக வெளிச்சம் வரல. ஃபுல்லாகவே இருட்டாகவே இருக்குது. எப்படி வண்டி ஓட்டுறது தெரியல. செங்கல்பட்டு கூட வர்ற ரோட்டில் லைட்டும் இல்லை. என்ன பண்ணுறது? ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. இப்போ என்னோடய வீடியோ இப்போதைக்கு ஒரு ட்ரிப்பு ஒன்று பிளான் பண்ணி வண்டி எடுத்து போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இப்போ எங்கே போகிறேன்னா சென்னை டு பெருந்துறை. பெருந்துறை எங்கே இருக்குன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மோட்டோ பிளாக் பார்க்குறவங்களுக்கு பெருந்துறை வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம பார்த்தி ப்ரோ இருக்கார்ல, அவரை பார்க்க தான் போகிறேன். ஆக்சுவலி என்ன பிளான்னு தெரியாது. வண்டி எடுத்துகிட்டு காலையில் ஒரு 5:30க்கு கிளம்புனேன். ஒரு 1000 ருபீஸ்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். இப்போதைக்கு எங்கே போகணுன்னா செங்கல்பட்டு தாண்டிட்டேன். செங்கல்பட்டு தாண்டிட்டு வண்டி நேராக போயிட்டுருக்கேன். ஒரு சின்னதாக டீ பிரேக் எடுக்கணும். அது தெரியல எப்போ ஸ்டாப் பண்ணுவேன்னு. ஆக்சுவலி எதுக்காக போகிறேன்றது எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. அங்கே போனால் தான் தெரியும் அதுக்கப்புறம் நான் எங்கே போவேன்றது. இப்போதைக்கு எனக்கு எந்த மைண்டில் ஐடியாஸ் இல்லை. இது வரைக்கும் எந்த டைரெக்ஷனில் போகிறோன்றது சுத்தமாக தெரியாது. இப்போது அடுத்தது என்னென்னா மதுராந்தகம் டோல்கேட் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், மதுராந்தகம் டோல்கேட் வந்தோன்னா ஒரு சின்னதாக ஒரு டீ பிரேக்ஸ் எடுக்கணும். கண்டினியூஸாக வண்டி ஓட்டினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் லைட்டாக ஒரு டீ சாப்பிட்டு தான் வண்டி எடுக்கணும். பட் ஆனால் டீ பிரேக்குக்கு நான் எப்போ போல் நிற்கவே மாட்டேன். டீ பிரேக்கு நிறுத்த சொன்னால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நிறுத்துவேன். அந்த மாதிரி இருக்க வண்டி ஓட்டுறது. கிளைமேட்டை வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக நல்ல மழை வரும்னு நினைக்கிறேன். லைட்டாக ஃபுல்லாகவே மேகமூட்டமாகவே இருக்குது. ஆனால் இந்த டைமில் மழை வரும்னு தெரியல. மார்கழி மாதம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. சரி, ஓகேங்க, என்ன ஆனால் நடக்கட்டுங்க. நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணணுன்றது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மதுராந்தகம் டோல்கேட் வந்துட்டேன். சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுக்கணும். டீ பிரேக்கு எடுத்தாச்சு, முடிச்சாச்சு. ஃபுல்லாக மழை, ரோடு ஃபுல்லாக தண்ணி. இப்போ கொஞ்சம் லைட்டாக டிசல் ஆகிறதுனால வண்டி எடுக்கலாம் சொல்லிவிட்டு வண்டி பக்கத்தில் வந்துட்டேன். பார்ப்போம் எவ்வளோ தூரம் வண்டி ஓட்ட முடியுமா, இல்லை எவ்வளோ டைம் எடுக்கும்னு தெரியாது. இப்போதாங்க நான் வந்து எங்கே வந்திருக்கேன்னா, இந்த உளுந்தூர்பேட்டை டோல்கேட் தாண்டி அந்த ரைட் எடுப்போம்ல, அந்த ரைட்டு எடுத்துகிட்டு அந்த கள்ளக்குறிஞ்சி ஏரியா, அப்புறம் வாழப்பாடி, ஆத்தூர், அந்த ரோடு. ஆக்சுவலி இது வந்து ஆத்தூர் ரோடு சொல்லுவாங்க. அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன். என்ன பண்ணுறது, ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. அங்கேருந்து போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. மழை வந்து இந்த மாதம் மார்கழி மாதத்தில் மழை வரும்னு எனக்கு சுத்தமாக தெரியாது.
ரொம்ப கஷ்டமாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஆனால் என்னோட கிட்ட நான் இப்போது வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். என்கிட்ட இருந்த மைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயர்டு மைக் தான் இருக்குது. ஆக்சுவலி ஒயர்லெஸ் மைக் வாங்கணும். அந்த மைக் வாங்கணுன்னா பார்த்திங்கன்னா ஒரு 12K ஆகும். இந்த 12K எப்படி ரெடி பண்ணுறது தெரியல, முழிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன். யாராவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வெளிநாட்டில், யாராவது வாங்கி அதை கொடுக்கலாங்களா பார்ப்போம். ஏன்னா காசு கொஞ்சம் பொறுமையாக கொடுக்கலாம், ஃப்ரெண்டு தானே. தெரியாது தருவாங்களா தர மாட்டாங்களான்னு. இந்த வீடியோ வழியாக கேட்குறேன். பார்க்கலாம், கேட்குறது தப்பு இல்லைல்ல, அதான் கேட்டேன். சரிங்க, எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். மழை ரொம்ப வந்துடுச்சு. அந்த மழையிலையும் நான் வண்டி ஓட்டிகிட்டு தான் போயிட்டுருக்கேன். அந்த லைவாக பேசும்போது தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ட்ரிசல் ஆகுது, கொஞ்சம் ஹெவி ரெயின் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி தான் ஆயிட்டுருக்கு. ஆனால் என்ன மழை பெஞ்சாலும் வண்டியோட ஸ்பீடு குறையாது. அதுதான் போயிட்டே இருக்கு வண்டி வேகமாக. பாருங்க, வேகம் குறையாமல் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கேன். ஓரளவுக்கு விஷயம் தெரியுது, ஆனால் சுத்தமாக தண்ணி தான் நிறையா இருக்குது. இப்போது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னா எங்கே நிறுத்துறது, வண்டி நிறுத்துறதுக்கே கடுப்பாக இருக்குது. அப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது கேட்கணுன்னு என்ன கேட்குறது? இந்த பொங்கலுக்கு ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிடுமா தெரியல. சிறை படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. யாராவது பார்த்தீங்களா? படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கிடைச்ச ரிவ்யூ வந்து நல்லாயிருக்கு சொன்னாங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் மழை கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. அவ்வளோதான், திருப்பி மழை வந்துடுச்சு. சில்லுன்னு ஒரு காற்றும் மழையும் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது இருக்கு. பாருங்கள் கேமராலாம் தண்ணியாச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. மழை தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஹெவியான ரெயினுங்க, சுத்தமாக எனக்கு தெரியல. மழை ரொம்ப ஜாஸ்தி. அப்போட வண்டி ஓரமாக நிற்கவே இல்லை, பாருங்கள் போயிட்டே தான் இருக்கேன். அண்ணா யாரும் குறுக்க வந்துடாதீங்க, நான் சேஃபாக போயிட்டு. திடீர்னு மழைங்க, இந்த ஏரியா ஃபுல்லாக ரெயின். மழையே நிற்க மாட்டேந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது வண்டி ஓட்டும் போதெல்லாம்.
வெயில் காலத்தில் மழை பெய்யாது, மழை காலம் இல்லாமல் குளிர்காலத்தில் மழை வர்றது தான் பெரிய விஷயம். அந்த மழையும் தாண்டி வண்டி ஓடிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அப்பாடா, கிரேட் எஸ்கேப்பு. இந்த இடத்துல சுத்தமாக மழையே இல்லைங்க. ரோடு ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கு. அங்கே இருக்க எந்த இடத்துல சொட்டு தண்ணி கூட இல்லை பாருங்கள். நான் என்ன பண்ணுறது? பாதி ஏரியா மழை பெய்யுது, பாதி ஏரியா மழை இல்லை. ஏதாவது ஸ்டாப் பண்ணணும், எங்கேயாவது ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். சேலம் போயிட்டு சாப்பிட்லான்னு நினைக்கிறேன், சேலம் கிட்ட. இந்த வழியில் ஆல்மோஸ்ட் சேலம் கிட்ட வந்துட்டேன். எப்படியோ வண்டிக்கு 350 கிலோமீட்டர்ஸோ எப்படியோ என் வண்டியில் வந்து 12 லிட்டரு, ஆல்ரெடி 2 லிட்டர் இருந்துச்சு. 1000 ருபீஸு. போவோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம், அதுக்கப்புறம் வண்டி நின்றுடும். அதுக்கு மேலே வண்டி போகாது. சுத்தமாக ட்ரைவிங்க. இந்த ஏரியாவில் எங்கேயும் மழை வரல. பாருங்கள், இந்த பக்கம் வந்தாலும் சுத்தமாக தண்ணி இல்லை. ஆல்மோஸ்ட் சேலம் கிட்ட வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டேன்னா சேலம் கிட்ட சாப்பிட்ணும். தெரியல எங்கே ஹோட்டல் இருக்குன்னு. நான் ஹோட்டல் தேடும் போது ஹோட்டல் கிடைக்காது. ஹோட்டல் இருக்க இடத்துல நின்று சாப்பிட மாட்டேன். எப்படியோ ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. இன்னும் போகணும். இன்னொரு 130 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இங்கேருந்து. எப்படியோ ரீச் ஆகிறதுக்கு 12 ஆகிடும். வண்டி இந்த இடத்துலலாம் வண்டி ஓட்டுறது ரொம்ப ரிஸ்க்கு தான். அதே தாண்டி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சேலம் உள்ளே வந்தாச்சுங்க. சேலம் உள்ளே வந்தாச்சு. சேலம் சிட்டி. எங்கேயாவது ஹோட்டலில் நின்று சாப்பிட்ணும். தெரியல நான் எங்கே நிற்பன்றது எனக்கு தான் தெரியல. பரவாயில்ல, சேலமில் ஒருத்தர் 2 பேர் ஹெல்மெட் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி யாரும் ஹெல்மெட் போடுறதில்ல. அங்கே ஒரு ஆள் ஹெல்மெட் போடாமல் போகிறாரு. ஒரு ஹெல்மெட் போட்டிருக்காரு. ஹெல்மெட் போட்டால் அவரோட சேஃப்டி. போடலன்னா சரி, பக்கத்தில் லோக்கலில் போகிறதோ பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். தெரியல. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டா பைபாஸ் வந்துடும். பைபாஸில் ஏறிட்டோம்னா ஈரோடு. பொங்கலுக்கு எந்த படம் ரிலீஸ் ஆச்சு, யார் பார்க்க போகிறாங்கன்னு தெரியல. தளபதி படம் வரலையா? அப்படிதான் நினைக்கிறேன். இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது.
பொங்கலுக்கு எதாவது படம் பார்த்தா தான் பார்த்த மாதிரி, பொங்கல் வந்து போன மாதிரி இருக்கும். இந்த பொங்கல் தீபாவளிலாம் வந்து ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகும். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்பெஷலு. தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூவி, தலை அஜித் மூவி, தளபதி மூவி, கமலஹாசன் உலக நாயகன் அவர் படமும் பார்க்கணும். இவங்க 4 பேர் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. தமிழ்நாட்டில் ஃபேமிலியோடு போயிட்டு படம் பார்ப்பாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த வாட்டி ஒரு படம் கூட இல்லை. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த ஸ்டார் வேல்யூக்கு தாங்க. சின்ன வயசுலலாம் அந்த ரஜினி படம், சூப்பர் ஸ்டார், அண்ணாமலை படம், அப்புறம் வந்து எஜமானு, பாஷா, அப்படியே லைனாக ஒரு படம் வருங்க, கேப்பே இல்லாமல் வரும். அது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அவர் சான்ஸே இல்லை. எல்லோரும் அதெல்லாம் தான் சொல்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு வரப்பிரசாதம். என்ன ஸ்டைலு, என்ன நடிப்பு, அப்பா வேற லெவல். இந்த உலக நாயகன் கமலஹாசன் அவருப்பா, எவ்வளோ ஆக்டிங்கு. இந்த சின்ன வயசில் வந்து சூப்பராக நடிச்சு போகிறார். ஏன்னா விஜயெல்லாம் அரசியல் வரதை விட சினிமாலே நடிக்கலாம். இன்னும் டெய்லி படமாவது பார்க்கலாம். ஆனால் விஜய்லாம் சூப்பராக இருக்கும், நல்லா டான்ஸ் பண்ணுவார், மாசான ஹீரோ. அவரும் வந்து அரசியல் கட்சின்னு போயிட்டார். என்ன பண்ணுறது? ஆனால் வண்டி கரெக்டாக இப்போ தான் ஈரோட நோக்கி போயிட்டுருக்கேன். மணி கரெக்டாக 11:30 ஆகிடுச்சு. கண்டிப்பாக எங்கேயாவது சாப்பிட்ணும். சாப்பிட்லன்னா ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல முன்னாடி, பிரேக்கு எடுக்கவே மாட்டேன், போயிட்டே இருப்பேன்னு. எப்போ எடுத்தேன்? அங்கே எடுத்தேன் பிரேக்கு. அதுக்கப்புறமா சின்ன சின்ன பிரேக் எடுத்தேன். பட் ஆனால் வந்து மழை டைமில் வந்து ரெயின் கோட் போடுறதுக்காக ஸ்டாப் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றதுக்கு நிறுத்தவே இல்லை இப்போ வரைக்கும். இப்போ எங்கே போய் நின்று சாப்பிடுவோன்னு தெரியாது. அந்த வண்டி ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்களேன். ரோடெல்லாம் இப்படி இருக்கனால தான் நம்மளாம் பைக் ஓட்டுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இல்லைன்னா பைக்கே ஓட்ட முடியாது. அவ்வளோதான், பத்தல்ஸ் ரோட்லலாம் ஓடணுன்னா அவ்வளோதான், பைக்கு எப்போ பேக் பெயினில் வந்துடும். அடாடா வண்டி நிறுத்தியாச்சு, 2 பரோட்டா சாப்பிட்டாச்சு. இப்போ 11:45 ஆயிடுச்சு மணி. இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன், சுமாராக இருந்தது. வேறு என்ன பண்ணுறது, எங்கே ஹோட்டல் கிடைக்குதோ அங்கே தான். பசி ரொம்ப எடுத்து தலை சுற்றி கீழே விழும்போது தான் வண்டியை நிறுத்தணும். அது வரைக்கும் வண்டி நிறுத்துகிற எண்ணமே கிடையாது. என்ன பண்ணுறது, அது ஒரு பேட் ஹேபிட்டு. வண்டி ஓட்டும் போது எதையுமே பார்க்கறது கிடையாது. வண்டியில் ஏறி உட்காந்துட்டா போதும், நேராக போயிட்டே இருக்க வேண்டியது தான். எந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. சாப்பிட்ணும்,
டீ சாப்பிட்ணும், அதெல்லாம் கிடையாது. அதுதான் என் பின்னாடி யாரும் உட்காந்து வராதிங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு இதே ப்ராப்ளம் தான் வரும். நான் வண்டியை நிறுத்தவே மாட்டேன். நீங்கள் என்னை கெட்ட வார்த்தையில் திட்டாத குறையாக திட்டுவீங்க. மழை இல்லைங்க இப்போதைக்கு. மழை இல்லாததுனால வண்டி ஓட்டுறது கொஞ்சம் நல்லாயிருக்கு. என்ன ஷூலாம் ஈரமாகிடுச்சு, ஷூலாம் நனைஞ்சி போச்சு. அப்படியே ஷூலாம் பதன்னு இருக்குது. கால் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. காலெல்லாம் பிசுன்னு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? எவ்வளோ தூரம் இப்படியே போகிறது தெரியல. இன்னும் சீக்கிரமாக அவங்க வீடு வந்துச்சுன்னா யாரும் போயிட்டு அந்த செப்பலில் கழட்டணும். ஷூவை கழட்டணும். சாரி, அதை கழட்டிட்டு தான் அடுத்த வேலை என்னென்னு பார்க்கணும். அதை காலில் போடுறது கடுப்பாக இருக்குது. ஆமாங்க, ஷூ ஒன்று வாங்கணுங்க. இந்த ஷூ வந்து ஆல்மோஸ்ட்டு டெட்டான கண்டிஷனில் தான் இருக்குது. சும்மா இருக்குது, அதனால அதை போட்டுட்டு அப்படியே அடின்னு அடிச்சிட்டு இருக்கேன். அது நான் வேறு எங்கேயுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மண், ரோடு, குப்பை அந்த மாதிரி ஷூ ஆகிடுச்சு. அது ஷூ வாங்கணும். எல்லாமே பட்ஜெட் ப்ராப்ளம் தாங்க. பைசா இருந்தால் போதும், எல்லாத்தையும் வாங்கலாம். பைபாஸில் தாங்க போயிட்டுருக்கேன். கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுவேன். இன்னொரு 10 நிமிஷத்தில் போயிடுவேன்னு நினைக்கிறேன். இந்த பரோட்டாவை சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரியாக இருக்குது. சேவா வெஜ்ஜு குருமா தான் கொடுத்தாங்க. வெஜ்ஜு குருமா தான் சாப்பிட்டேன். கடைசியாக ஒரு காஃபி குடித்தாங்க. ரொம்ப தலைவலியாக இருந்தது. ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே வண்டி ஓட்டுறேன். இதே தான் எப்போவுமே. வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. எத்தனை தடவை கேட்குறது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். வீடியோ நல்லாவே இல்லையா என்னோடய வீடியோ? ஏதாவது நீங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணால் தான் நான் அடுத்து ஸ்ட்ரிப்பு பிளான் பண்ண முடியும். ஏதாவது நான் வந்து ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியும். உங்களோட சப்போர்ட்டு தான். இதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் காசெல்லாம் வரப்போகிறது கிடையாது. யூடியூப்லலாம் யாருக்கும் பெருசாக காசு கிடைக்காது. அதெல்லாம் இப்போல்லாம் கிடையாது. எனக்கு கிடைக்கிற ஒரே சந்தோஷம் நீங்கள் பண்ணுற லைக்ஸும், நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுதான் எனக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி யூஸ்வலாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே தான் இருக்கேன். அங்கே தான் பெட்ரோல் போட்டேன். ஒரு 1000 ருபீஸ், அகைன் ஒரு 1000 ருபீஸ் போட்டேன். ஏன்னா அதை நான் வீடியோவில் காட்டல. ஆனால் நான் பெட்ரோல் போடுறதெல்லாம் வீடியோ எடுக்கணுமா சொல்லிவிட்டு நானே எடுக்கல. அவ்வளோதாங்க, வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். ரொம்ப பக்கத்தில் இருக்கேன். ஒரு வீடு வந்துட்டேன். ஃபோன் பண்ண சொல்லிட்டேன் வந்துட்டேங்கன்னு. அவனும் வெயிட் பண்ணுறேன்னாரு. எனக்கும் தெரியல. அவங்க வீட்டில் வேறு ஒரு டாக் இருக்குது. அதான் உங்களுக்கு எல்லாருமே தெரியுமே டாக். இதோ வந்துட்டாருங்க சூப்பர் ஹீரோ.
பார்த்தீங்களா ராம்போவை? அதுக்கே உடம்பு சரியாகாமல் இப்போ தான் உடம்பு சரியாயிருக்கு. பாவம். பார்த்தீங்களா, ரொம்ப நல்ல டாகுங்க அது. யார் எதுவும் பண்ணாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஏன்னா அவரும் டாகும் சண்டை போட்டுப்பாங்க ராம்போ.